சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் வெயிட் ஏறும், சில பேருக்கு நைட் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும், சில பேர் கவலைப்பட்டாங்கன்னா வெயிட் ஏறும், சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே உடல் பருமனாகவே இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஆனால் காமன் டயட்டாக சொல்லணும் அப்படின்னா காலை இரவு 2 வேளையுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி குடிக்கலாம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சார், டெய்லியுமே கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி குடிக்கலாம், அதுவும் 2 வேளைன்றது, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்லாம் ஆகாதா சார்? சைடு எஃபெக்ட் அப்படின்னா இருக்குது. கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. உங்கள் உடலில் ஏதாவது முற்றிய நிலை நோய் இருந்தால் குணமாகும், இதுதான் சைடு எஃபெக்ட்டு. உடம்புல உபாதைகள் இருந்தால் சரியாகும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத நீர்கள் இருந்தால் அந்த நீரை வெளியேற்றும். கொழுப்பு சத்துக்களை உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நிறையா வெளியேற்றும். ஆர்கன்ஸ் உள்ள இன்ன ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகள், இதில் ஏதாவது பலகீனம் இருந்தால் அந்த பலகீனத்தை சரி பண்ணி கொடுக்கும். மன உளைச்சலை குறைக்கும். அப்புறம் நிறைய உபாதைகளை சரியாக்கும். இதுதான் அதனோட சைடு எஃபெக்ட். எதுக்கு கேட்டேன்னா சார், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு அதனால சொல்லுவாங்க. கஞ்சியை தான் எடுக்க சொல்கிறோம், சாதமாக சாப்பிட சொல்கிறோம். வெயிட் லாஸ் அப் டு வெயிட் லாஸ் வரைக்கும் தான் அவங்களை எடுக்க சொல்கிறோம்.